இப்போ திடீர்னு இப்போ இந்த எஸ்டிபிஐயோட இந்த மதசார்பின்மை பாதுகாப்பு மாநாடு 7ஆம் தேதி மதுரையில் நடக்குது. அதுல இபிஎஸ் கலந்துக்கிறாரு ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய அந்த பேராயர்களோட அவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டாரு. தொடர்ந்து இப்போ இந்த பாஜக கூட்டணி முறிந்த மறுவாரத்துல இருந்து இந்த கிறிஸ்தவர்கள் நிகழ்ச்சி மற்றும் இஸ்லாமிய கட்சிகளின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அவங்க பங்கேற்று வருவதால இந்த வாக்குங்களை மாறும் நினைக்கிறீங்களா சார்? திடீர்னு யார் கலந்துக்கிறாங்கன்னு சொல்றீங்க? இல்ல இபிஎஸ் இந்த எஸ்டிபிஐ மாநாடுல ஏமாத்துறதுக்கு, அதாவது வந்து நீ தவறாக நினைக்க வேண்டாம். என்னுடைய நண்பர் தான் பதிவு போட்டார் மருந்து. என்னன்னு கேட்டீங்கன்னா, சுழல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிறுவையில போய் நின்னா கூட, அரைஞ்ச மாதிரி நின்னா கூட மக்கள் ஏத்துக்க மாட்டான். ஆகவே அதுதான் உண்மை. ஆகவே எஸ்டிபியோட போட்டு யாரோட போட்டோம், எங்க வேணாலும் போய் நிக்கட்டும். இத்தனை நாள் என்ன செய்தார்கள் என்பதை சிறுபான்மை மக்கள் மறந்து விடுவார்களா? சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு விரோதிகளா? இதெல்லாம் இந்த கேள்விக்குறி எழும். ஆகவே இந்த அரசியல் நாடகம் என்பது நடக்கவிருக்கின்ற தேர்தலில வேலைக்கு ஆகாது. ஆகவே இன்றைய தினம் அவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் சந்தித்தது பெரிய திருப்பு முனையாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த முடிவுகளை எல்லாம் பிரதமர் மோடி தான் எடுக்க வேண்டும். போக போக உங்களுக்கு தெரிந்துவிடும். நிறைய பிரேக்கிங் நியூஸ் அடிக்கிற நிலைமை வரும். நிச்சயமா கண்ணன் திரும்பி லைன்ல வருவீங்க. சரி, எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் தான். என்னன்னா, இப்போ வந்து முதல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சரா சசிகலா வந்து நியமிக்கிறாங்க. அவங்க திரும்ப சிறைக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க, அவங்க தான் வச்சாங்க ஒண்ணு. அதன் பின்னர் வந்து முதலமைச்சர் பதவி ஏற்றதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து சசிகலா அம்மையாரை வந்து ஒரு சிறைகளை சென்று பார்க்கவோ ஏதோ இல்லை ஒண்ணு. ரெண்டாவது அதுக்கு பிஜேபி ஆதரவு ஒரு 4 வருடம் ஆட்சியில் இருக்கும் போது தொடர்ந்தது. ஆனால் வந்து அதற்கு பின்னர் பிஜேபியோட அந்த உறவை வந்து முடிச்சுக்கிட்டதா அறிவிச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்போ பெரும்பான்மையான அதிமுகவுடைய நிர்வாகிகள் வந்து தொடர்ந்து அந்த இபிஎஸ் ஆதரிப்பதற்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் சார்? இப்ப அண்மையில் நடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல கூட யார் ஆதரிக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள்? இபிஎஸ் ஆதரிப்பதற்கு அது என்ன காரணமாக இருக்கக்கூடும்? இல்ல பொதுக்குழு உறுப்பினர்களா சார்? அவர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கிறது அந்த குரூப் ஒரு 2800 மெம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி கையில வச்சுக்கிட்டு ஒரு மேஜிக் காமிச்சிட்டு இருக்காரு. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு, தலைகள் ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடுன்னு சொல்லி எழுதுற மாதிரி அது காசுக்காக கூடுகிற கூட்டம். மக்கள் தானே தீர்ப்பளிக்கணும் கண்ணன். அது அந்த ஆச்சரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தல் வந்த பின்னால் இதெல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிடும். அப்புறமா ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ நாட்டு மக்கள் சொல்லட்டும். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. இதுவரைக்கும் தோல்வியை ஒன்றுதான் கண்டிருக்கிறார். ஒரு தேர்தலில் கூட அவர் தனியாக இருந்து வெற்றி பெற முடியவில்லை. அப்படிதான் முதலமைச்சரானார், அப்படிதான் தேர்தலில் தோல்விகளை கண்டார். ஆனால் வெற்றிகளை கண்டிருக்கோம். இரட்டை சின்னத்தில் நின்று துறக்காமல் தொடர்ந்து பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து முதலமைச்சர் ஆகின்ற வரை கண்டினியூஸா ஜெயிச்சவர் அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்ட ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் தான். பழனிசாமி பலமுறை தோற்றிருக்கிறார். காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் தானே. நிச்சயமா காலம் பதில் சொல்லும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அமைதியான தலைவர், அம்மாவால முதலமைச்சராக்கப்பட்டவர், ரொம்ப பண்பாடு மிக்கவர், அப்படிதான் அவர் வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு மக்களிடத்துல ஓபிஎஸ்க்கு. அது இபிஎஸ்க்கு துரோகின் முத்திரை குத்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி முதல்ல சசிகலாவுக்கு பண்ணாரு, அதுக்கு பின்னாடி சசிகலா சின்னமாவுக்கு பண்ணாரு சார். ஜெயில 13 அமைச்சர்கள் பார்த்தாங்க சார் என்ன வச்சு. இவர் வரவேன்னு சொல்லி 4 பேர் எங்கிட்ட டைரக்டா பேசிட்டு வரல சார், ஏமாத்திட்டாரு சார். அந்த கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், வரவருன்னு சொல்லி சொன்னாரு. வர தலைவர் நாளைக்கு வந்துடுறேங்க, நாளைக்கு வந்து அம்மாவை பார்த்துறாங்கன்னாரு. வரவே இல்லை அவர். கடைசிக்கு நான் தான் கம்யூனிகேட் பண்ணி சொன்னதே, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நான் தான். ஆனா வரல. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் அவருக்கு என்ன ஏற்பட்டதுன்னு, எப்படி மாறினாருன்றதுலாம் அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆனா இப்ப அங்க அடிச்சுக்கிறாங்க உள்ளுக்குள்ளார. பிஜேபியை விடக்கூடாதுன்னு ஒரு மினிஸ்டரும், பிஜேபியோட சேரக்கூடாதுன்னு சில பேரும். ஆகவே அங்க உள்கட்சி குழப்பம் அவர் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதுல மாட்டிட்டு அவர் முடிச்சுட்டு இருக்காரு. சரி, இப்போ இந்த இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா சார்? பிரதமரை வேற ஓபிஎஸ் சந்திச்சிருக்கிறாரு, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, பிஜேபி கூட்டணி முறிவுங்கள் அவங்க உறுதியா இருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர் இபிஎஸும் வரல. அதனால நான் வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் நீங்கள் உரிமை கோரும் பட்சத்தில் இது முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு சட்ட ரீதியாக இருக்கிறதா சார்? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக தெளிவான என்னுடைய கருத்து. பலமுறை பேசியிருக்கிறோம். அது முடிவெடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். அதனுடைய முடிவை யாருமே எடுக்க முடியாது. சின்னத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்க வேண்டிய கண்ணன். ஆகவே அந்த நேரம் தேர்தல் காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ்
அது வரும். அதுக்கு முன்னாலே மாடல் கோடு வரும். இப்படி அதெல்லாம் வர்ற நேரத்துல தான் யார் ஏஃபார்ம் பிஃபார்ம் சைன் பண்ணுன்ற பிரச்சனை எழும். எழும்பொழுதுதான் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும். அது என்ன முடிவு எடுக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே அவர்கள் தனிப்பட்ட முறையில் இவருக்கு அவருக்கு தூக்கி கொடுக்கவும் முடியாது. ஆகவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. நன்றி சார். சார், இந்த ஓபிஎஸ் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.